வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உழவு சூழ்ந்திருக்கும் இந்த உலகில் உழவர்க்கான பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போவதோடு அடிப்படை வாழ்வாதாரத்தையும் தகர்த்து வருகிறது. அப்படி டெல்டா பகுதி விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை முற்றிலும் இழந்து மரணத்தை தழுவக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த அதிர்ச்சியால் இறந்திருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக இல்லை என்றாலும் வரக்கூடிய ஒவ்வொரு மரணச் செய்தியும் ஒரு விவசாயியின் வாழ்வையும் அவரால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய உற்பத்திசார் பொருட்களின் இழப்பையும் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதான ஒரு அதிரும் கேள்வியாக எழுப்புகிறது. இப்படி விவசாயிகளின் மரணம், வறட்சியால் பாதித்திருக்கக்கூடிய டெல்டா பகுதிகளின் பிரச்சனைகள் ஆகியவற்றை களத்திலிருந்து பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. இனி வரக்கூடிய நாட்களில் செய்திகளில் சரிபாதியும் விவாதத்தில் முன்னுரிமையும் வழங்கி கருகும் களஞ்சியம் என்கிற தலைப்பில் விவாதித்தும் செய்திகளை நேரடியாக களத்திலிருந்தும் வழங்குகிறது புதிய தலைமுறை. இந்த அடிப்படையில் இன்றைய நேர்பட பேசு அமர்விலும் கருகும் களஞ்சியம் என்கிற அடிப்படையில் டெல்டா விவசாயிகள் சந்தித்து வரக்கூடிய வாழ்வாதார சிக்கல்கள் குறித்து பேச இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் நீரியல் துறை வல்லுநரும் காவிரி டெல்டா பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக அனுபவம் வாய்ந்தவருமான திரு ஜனகராஜ், பூவுலகில் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த திரு சுந்தரராஜன், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் வேளாண் துறையில் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டிருக்கிறவருமான திரு தனவேல் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு டி ராமகிருஷ்ணன் ஆகியோர் நம்மோடு நமது அரங்கத்தில் இணைகின்றனர். அதே போன்று திருவாரூரிலிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயி திரு காமராஜ் நம்மோடு இணைகிறார். இவர்கள் அனைவரையும் விவாதத்துக்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். வணக்கம். திரு ஜனகராஜ், நான் நேரடியாக உங்கள்கிட்ட தான் தொடங்கணும், அதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டெல்டா பகுதியில் நீங்கள் போகாத இடங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு வர்றீங்க. களத்துக்கு இன்றைக்கி நாங்களும் போயிருக்கோம், எங்கள் டீமும் அங்கே இருக்குது. பல்வேறு விஷயங்கள், செய்திகள், இந்த காட்சிகள் பார்க்கும்போது ஒரு அதிர்வலை தான் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. என்ன விளைவுகள் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, என்ன விளைவுகள் நிகழப்போகின்றன? ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் இதை நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் படி முதல் தடவையாக ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, செகண்டு தமிழ்நாடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சூசைட் டெத்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. ரொம்ப 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 ஷாக்கிங். இது நம்ம எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா இந்த சூசைட் டெத்ஸை தற்கொலை, விவசாயிகள் தற்கொலை ஒரே ஒரு வருடம் கொஞ்சம் மழை இல்லை, 60% இன்று மழை இல்லை, மழை பொய்த்து விட்டது தான். அந்த ஒரு வருடம் பொய்த்ததற்காக விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளணுமா அப்படின்னு நம்ம ஒரு மேலோட்டமாக பார்க்கும்பொழுது நமக்கு அந்த மாதிரி எல்லாருக்குமே கேட்க தோணும். ஒரு வருஷம் தானே மழை பெய்யல, அதுக்கு என்ன தற்கொலை, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, அடுத்த வருஷம் மழை பெய்யுமா அப்படின்னுட்டு. ஒரு நம்மளை போல் கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மாதம் சம்பளம் வரலான்னு என்ன, இல்லை ஒரு வருஷம் சம்பளம் வரலன்னு நம்மளால் முடியாதா, நமக்கு சேவிங்ஸ் இருக்குது. ஆனால் விவசாயிகளால் முடியல. காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் இப்போ ரிசர்ச்சை பல இடங்களில் பண்ணியிருக்கிறேன். அதில் முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த கடன் தொல்லை தான். ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொரு விவசாய கடன் இல்லாத விவசாயியே கிடையாது. கடன் தொல்லையில் மீண்டு அந்த ஒரு ஆங்கிலத்தில் டெட் ட்ராப் அப்படின்னு, அதை ட்ராப்பில் போய்ட்டு மாட்டிக்கிறாங்க. ஒரு வலையில் அதில் போய்ட்டு மாட்டிக்கிட்டும் போது வெளியில் வர முடியல. ஒவ்வொரு முறை இந்த விவசாயம் பண்ணும்பொழுதும் ஒவ்வொரு கிராப் பண்ணும்பொழுதும் இதில் நமக்கு வரும் இந்த கடன் அடைச்சிடலாம் அப்படின்ட்டு, இதில் வரும் அதில் கடன் அடைச்சிடலாம் அப்படி ஒவ்வொரு முறையும் கடன் ஓவர தலைக்கு மேலே போகும்பொழுது இந்த வருஷம் முழுசாக போயிடுச்சு அப்படின்னும் போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அது ஒரு ஷாக். அதனால் மாரடைப்பு வரலாம், இல்லை தற்கொலை பண்ணிக்கலாம். அதுதான் அவங்களுடைய ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு சுச்சுவேஷன். மெயினாக என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு வருடம் மழை பெய்யலைங்கிறதுனால அவங்க தற்கொலை பண்ணல. பல வருடங்கள் அவங்களுடைய அந்த மிசரி, அந்த பாவர்ட்டி, அந்த மாதிரி ஒரு சிக் சுச்சுவேஷன் இட்ஸ் பில்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஒவ்வொரு வருடமும் பார்க்கும்போது அந்த கஷ்டம் அவங்களுக்கு அக்யூமுலேட்டாக ஆகிட்டே போகுது. கியூமுலேட்டிவாக இந்த வருஷம் 1000 ரூபாய் கடன், அடுத்த வருஷம் 15,000, அதுக்கு அடுத்த வருஷம் 50,000, அப்புறம் 75,000. இப்படி கடன் பெருக 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 அவங்களால மீள முடியாமல் வட்டிக்கு வட்டி கட்டிக்கிட்டு இப்படி தான் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இலவசமாக அரிசி கொடுக்குறாங்க.
இந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸ் இருக்கிற ஸ்டேட்லேயே ஏன் இந்த மாதிரி ஒரு தற்கொலை நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், ஆலோசிக்கப்பட வேண்டிய விஷயம், ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இதுக்கு வந்து உடனடியாக மத்திய மாநில அரசுகள் வந்து இதுக்கு வந்து உடனடியாக தலையிட்டு இதுக்கு எதனா பண்ணி ஆகணும். நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான கனெக்ட். நீங்க வந்து பிடிஎஸ்ஆ இருக்கட்டும் இல்ல பல்வேறு சலுகைகள் இருக்கக்கூடிய மாநிலம் 2வது இடத்துல இருக்கு. 2வது சோஷியல் ஃபேக்டர்ஸ், சமூக காரணிகளும் பேசலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திருவாரூர் கூடிய விவசாயி காமராஜிடம் பேசலாம். காமராஜ், நீங்க எந்த அளவு எத்தனை ஏக்கர்ல விவசாயம் செய்து வருகிறீர்கள்? உங்க நிலத்தினுடைய இப்போதைய நிலை என்ன? உங்க பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் நிலை என்னவா இருக்கு? ஐயா, 3 தலைமுறையாக நாங்கள் வந்து விவசாயத்தை தவிர வேறு வழியே இல்லை எங்களுக்கு. விவசாயம் தான் எங்கள் பாட்டனார் காலத்துலேருந்து, எங்கள் அப்பா காலத்துலேருந்து என் காலம் வரையில். இன்றைக்கி வயசு எனக்கு 52 ஆகுது. 52 வயசில் 32 வருஷமாக விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விவசாயத்தில் கொஞ்சம் பற்றுதல் உள்ளனா. விவசாயத்தை தவிர வேறு வழியே இல்லை எங்களுக்கு. இந்த திருவாரூர் டெல்டா மாவட்டம் சோறால் மடையடைத்த சோழவள நாடு தஞ்சை, ஒருங்கிணைந்த தஞ்சை. தஞ்சையில் வந்து இது வந்து கீழத்தஞ்சை. கீழத்தஞ்சையில் திருவாரூரில் வந்து விவசாயத்தை தவிர வேறு வழியே இல்லை, வேறு மாற்று பயிரே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சா விவசாயம், ஏர் மாடு விவசாயம். விவசாயத்தை நெல்லை விட்டால் வழி இல்லை. இந்த ஜனவரி மாதம் பிறந்துருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 30 வருஷம் விவசாயத்தில், 52 வயசில் 30 வருஷம் விவசாயத்தில் மழையே பெய்யாமல் பொய்த்து போனது இந்த வருஷம்தான். 2016 வந்து பொய்த்து போனது, சுத்தமாக மழையே இல்லாமல் போனது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. இதுவரை மழை பெய்யாமல் 10 வருஷம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 10 வருஷம் பண்ணாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாகுபடி பண்ணோம். மாவுக்கு ஒரு 8 மூட்டை 7 மூட்டை 5 மூட்டைன்னு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதோட அரசு நிவாரணமும் வழங்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு விடுபட்டு போராட்டம் பண்ணியே பல முறை கோரிக்கை வச்சோ கொஞ்சம் நிவாரணம் கொடுப்பாங்க. நாங்கள் 4 மூட்டை இருப்போம், 5 மூட்டை இருக்கிறவங்களுக்கு 10 மூட்டை இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி விவசாயம் பண்ணி யாரும் நாங்கள் சௌரியமாக இருந்தது கிடையாது. விவசாயம் செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி 100க்கு 10 பேர் தான் விவசாயி இருக்காங்க. அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மனநிலை கொஞ்சம் கொஞ்சம் வழி இருந்துகிட்டு இருந்தது. இந்த வருஷம் சுத்தமாக எனக்கு ஒரு 10 ஏக்கர் இருந்தது, சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 5 ஏக்கரை விட்டுட்டேன். ஒரு 5 ஏக்கர் வந்து 5 ஏக்கருக்கு உழுது தெளித்தது, விதை நெல் வாங்கினதே ஒரு 50,000 ரூபா செலவாயிருக்கு. இதை வயலை போய் பார்த்தேன்னாக்கா, பார்த்துட்டு திருப்பி வந்தேன்னாக்கா என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னுடைய நிலையே இப்படி இருக்குது. நம்ம ஓரளவு ஜீரணிக்க முடியக்கூடிய தாங்கக்கூடிய சக்தி நம்மள்கிட்ட இருக்கிறதுனால அதை பார்த்து ஜீரணிச்சுக்கிறோம். மற்றவங்க தாங்க முடியாமல் இன்றைக்கி பாருங்கள், நாகப்பட்டினம், இந்த பனையூர், திருத்துறைப்பூண்டி, இப்படி நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படுகொலையாகவே இருக்குது. வயலுக்கு இந்த ஓர்ச்சேரி வயல்லே போய் மருந்து வாங்கி கொடுத்து தூக்கு மாடி கொடுத்து சாகுறது மாதிரி இருக்குது. இப்படி சூழ்நிலை, விவசாயியோடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைமையாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த முறை எங்களுக்கு அரசு நேரடியாக எங்களுக்கு உடனடியாக தீர்வு கண்டால், இன்னையோ நாளை மறுதினமோ எங்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன அறிவிச்சிருக்கேன், நிவாரணம் அறிவிச்சிருக்கேன், இல்லை இன்சூரன்ஸ் அறிவிச்சிருக்கேன்னாக்கா இந்த உயிர் இறப்பை தடுக்கலாம். இல்லைன்னா தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி உள்ள மனநிலையில் நாங்கள் திருவாரூர் விவசாயிகள் நாங்கள் இருக்கோம். நான் தொடர்ந்து மீண்டும் உங்களிடம் பேசுகிறேன். தற்கொலை என்பது எந்த காலகட்டத்திலும் தீர்வாகாத, விவசாய பெருங்குடி மக்களின் தற்கொலை என்பது ஒரு இம்மி அளவு கூட அனுமதிக்கப்படக்கூடாத ஒன்று. நம்ம தொடர்ந்து பேசலாம். 10 வருஷமா அப்பப்போ மழை பெஞ்சுது, அப்பப்போ தண்ணி வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த வருஷம் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறனால அவர் ரொம்ப அழகாக அவரோட ரொம்ப யதார்த்தமான வார்த்தையில் சொன்னார். கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்டு இருந்து மொத்தமாக இப்போ இதாகிடுச்சுன்னு. சூழலியல் நோக்கிலான ஆய்வு இந்த மழை தொடர்பாக அப்படிங்கிறது இப்போதைய ஒரு கட்டாய தேவைன்னு எடுத்துக்கலாமா? அதாவது முதல்ல இது வந்து ஒரு தேசிய அவமானமாக நாங்கள் பார்க்குறோம். ஒரு விவசாயிகள் தற்கொலை என்பது ஒரு நேஷனல் ஷேம். நான்லாம் ரொம்ப குற்ற உணர்ச்சியோட வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஒரு 60 வருட காலமாக மத்திய மாநில அரசுகள் இந்த மண்ணின் மீது நிகழ்த்திய வன்முறையின் ஒரு குறியீடு தான் அந்த விவசாயியோட தற்கொலை. அது நீ கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அந்த எல்லாமே பயங்கரவாதம் தான். மண் மீது நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய பயங்கரவாதம் தான். அது வந்து கெமிக்கல் பேஸ் ஃபார்மிங் ஆகட்டும், நீர்நிலைகளை பாதுகாக்கிறதாகட்டும், கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரியலைசேஷன் போனாகட்டும், எல்லாமே ஆகட்டும், எல்லாமே ஒட்டுமொத்தமாக கம்ப்ளீட்டாக எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னா, எதுவுமே தவறு செய்யாத விவசாயிகளோட தற்கொலை வந்து முடிஞ்சிருக்கு. 3 லட்சம் விவசாயிகள் இந்தியாவில் வந்து 15 வருஷத்தை தற்கொலை பண்ணிக்காக நம்ம வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் படிச்சுட்ருக்கோம். இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, இந்த தற்கொலை செய்து கொள்கின்ற அல்லது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் சுமையக்கூடிய விவசாயிகள் யாருமே வந்து இயற்கை விவசாயம் செய்கிறவங்க கிடையாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. இன்றைக்கி பிடி பருத்தியை பயன்படுத்துகிறவங்க தான் விதர்பால் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நாட்டு விதைகளை பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பருத்தி விவசாயம் தற்கொலை பண்ணிக்க கிடையாது பெரிய லெவலில்.
அப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் இங்கே வந்து முக்கியமான கேள்வி. ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன? முதல்ல ஷார்ட் டேர்ம் பார்த்தோம்னா முதல்ல தமிழ்நாட்டை வந்து வறட்சி மாநிலமாக அறிவிக்கணும். அது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த பிரைவேட் ஃபினான்ஷியர்லேருந்து விவசாயிகள் கடன் வாங்கியிருந்தாலும் அவர்கள்ட்ட போய் அந்த பிரைவேட் ஃபினான்சியர்ஸ் பணம் கேட்டாங்கன்னா அவங்களுக்குரிய உத்தரவாதத்தை அரசு எடுத்துக்கணும். இன்றைக்கி அறிவிக்கணும், எந்த விவசாயி விவசாயத்திற்காக எந்த பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, கோஆபரேட்டிவ் பேங்காக இருந்தாலும் சரி, நேஷனலைஸ் பேங்காக இருந்தாலும் சரி, எந்த பேங்காக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் அதுக்குரிய உத்தரவாதத்தை அரசு எடுத்துக்கணும். நீ போய் அவனை கேட்கக்கூடாது. எந்த பிரைவேட் ஃபினான்ஷியலும் சரி, எந்த கோஆபரேட்டிவ் பேங்க்கும் சரி, எந்த தேசிய வங்கியும் சரி, விவசாயியை போய் எனக்கு பணம் கட்டலேனோ வட்டி கட்டலேனோ கேட்கக்கூடாது. ஒரு 6 மாதத்துக்கு எதுவுமே பண்ணாதீங்க. அதுக்குரிய முழு உத்தரவாதத்தையும் அரசு வந்து எடுத்துக்கணும். இந்த டயத்தில் அது எப்படி அவங்களை மீட்டு கொண்டுறது போன்ற பல்வேறு விஷயம் வந்து செய்யலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சூழலியல் பார்வையில் பார்த்தோம்னா நாம் வந்து கடந்த ஒரு 50 வருடமாக தண்ணீரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பயிருக்கு முழுவதுமாக மாறிட்டோம். அது வந்து நெல்லாக இருந்தாலும் சரி, கரும்பாக இருந்தாலும் சரி, சிறுதானியங்கள்லாம் அத்தனை ஆயிரக்கணக்கான சிறுதானியங்களை மட்டும் இருந்துச்சு. எவ்வளோ மழை பெய்யுதோ அந்த மாதிரி விளையக்கூடிய சிறுதானியங்கள் இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக பசுமை புரட்சி வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றி போட்டுருச்சு. கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம். இன்றைக்கி அவர் நெல் ஜெயராமன் வந்து ஒரு 200 வகையை வந்து சேர்த்து வச்சுருக்காரு. பாமாயின் வந்து சில வகைகளை சேர்த்து வச்சுருக்காரு. இதை தவிர 18,000 நெல் ரகங்கள் இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஒவ்வொரு தண்ணி அதிகமாக குறைவா, மழை அதிகமாக குறைவா, உப்பு தண்ணி வரக்கூடிய இடமா இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெரைட்டி இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக அழிச்சிருச்சு. IR8 IR10 இந்த இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து வந்தக்கூடிய குட்டை பயிரங்கள் எல்லாமே அழிச்சிருச்சு. அது ஒரு பக்கம் அழிஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் நீர்நிலைகளை முழுக்க நம்ம வந்து விட்டுட்டோம். நதிகளை முழுக்க மணல் குவாரிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இன்னைக்கு வந்து நாம் கடந்த 50-60 வருடமாக செய்தோடைய வினையை எதுவுமே தவறு செய்யாத விவசாயிகள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த அரசுகள் இந்த மண் மீது நிகழ்த்திய மிகப்பெரிய வன்முறை தான் இந்த விவசாயிகள் வந்து தற்கொலை நம்ம பார்க்கணும். இந்த தற்கொலைகளுக்கான உடனடி தீர்வு பேசுகிற அதே நேரத்தில் தற்கொலையை ஒரு ஆணித்தரமான வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தனவேல், டிராஃப்ட் ஸ்டேட், அதாவது வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவிக்கப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எழுப்பப்படுது. முதல் முறையாக திருத்துறைப்பூண்டில் ஒரு விவசாயி தற்கொலை செய்யப்பட்ட காலகட்டத்திலிருந்து அது ரொம்ப வலுவாக சொல்லப்பட்டது. ஒரு வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றால் அடிப்படையாக என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், எவற்றையெல்லாம் முன்னிறுத்தி வறட்சி பாதித்த மாநிலம் அப்படிங்கிற கோரிக்கை எழுப்ப முடியும்? அதாவது இந்த விவசாயிகளினுடைய இந்த தற்கொலை விவசாயிகளினுடைய நீண்டகால பிரச்சனையை வெளிப்படுத்துகிற ஒரு அம்சமாகத்தான் இன்று ஊடகங்களிலே தொடங்கப்பட்டிருக்கிறது. ஊடகம் என்ற அரிதாகத்தான் விவசாயம் சம்பந்தமான பிரச்சனைகளை எடுத்துக்கொள்கிறது என்பது ஒரு வருத்தமான செய்தி. வறட்சியாக அறிவிப்பதற்கு பொதுவாக அரசு கடைபிடிக்கின்ற நடைமுறை மழை அளவில் ஏற்பட்டிருக்கிற குறைபாடு. உதாரணத்திற்கு தமிழ்நாட்டினுடைய மழை அளவு சராசரி 921 மில்லிமீட்டர் ஆண்டுக்கு. இதில் 25 விழுக்காட்டிற்கு அதிகமான குறைபாடு உள்ள நேர்வுகளில் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த 25 விட இன்னும் சற்று குறைவாக 20 இருந்தால் கூட 2013 அறிவிக்கப்பட்டிருக்கிறது 19 விழுக்காடு 20 விழுக்காடு. காரணம் என்னவென்றால் அந்த மழை சில நாட்களிலேயே அதிக அளவு மழை பெய்துவிடுது. பரவலான மழை இல்லை அல்லது பரவலான காலங்களில் மழை இல்லை என்பது ஒரு காரணம். அடுத்தது பயிரிடப்படுகின்ற பரப்பளவில் ஏற்படுகின்ற குறைவு. அடுத்தது காவிரி, குறிப்பாக டெல்டா பகுதியை எடுத்துக்கொண்டால் கர்நாடகா மாநிலம் காவிரியில் நீர் திறந்து விடாத காரணங்கள், கால்நடைகளுக்கு தீவன தட்டுப்பாடு, இது போன்ற விளைச்சலில் 50 விழுக்காடுக்கு குறைவான பயிர் விளைச்சல் பாதிப்பு. இத்தகைய காரணங்களை வைத்து அரசு அறிவிக்கிறது. வறட்சியாக அறிவிப்பதற்கு தற்போது தகுந்த சூழலும் நியாயமும் இருக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இன்றைய விவாதம் பொதுவாக ஊடகங்களிலே இந்த விவசாயிகளினுடைய தற்கொலை என்பது இப்போ இந்த ஆண்டுதோறும் ஏற்பட்ட இந்த வறட்சி ஒரு காரணம்தான் என்கிற ஆய்வை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். காரணம் என்றால் கடந்த 40 ஆண்டு காலமாக விவசாயத்துறைக்கு அரசுகள் அளித்து வருகின்ற முக்கியத்துவம் முற்றிலும் படிப்படியாக குறைந்துவிட்டது. விவசாயத்துறையில் அரசினுடைய பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிற பொது முதலீடு படிப்படியாக மாறி உலகளாவிய இந்த சூழலில் தனியார் நிறுவனங்கள் முன்னெடுத்து செல்லுவதும் அரசினுடைய பங்களிப்பு குறைந்து கொண்டே வருவதும் வேளாண்மை விரிவாக்கத்திற்கு அரசு முறையாக செலவிட வேண்டிய கூடுதல் தொகையை செலவிடாததும் முக்கிய காரணம். ஒன்று எடுத்துக்கொள்வோம் என்றால் இன்றைய சூழலில் தொழில்மயமாக்கப்பட்டு வருகிற இந்தியாவில் இன்னும் 52 விழுக்காடு மக்கள் தொகை இந்திய அளவிலும் 42 விழுக்காடு மக்கள் தொகை தமிழ்நாட்டு அளவிலும் வேளாண்மையை சார்ந்து வாழ்வாதாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்ப சரிபாதிக்கு சற்று குறைவா இருக்காங்க. சற்று குறைவா. இது வந்து தொழில் முன்னேற்றம். இதை நம்முடைய பொருளாதார வல்லுநர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், வேளாண்மையினுடைய பங்களிப்பு குறைகிற பொழுது அது வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடுகிற அளவிற்கு இருக்கிறது என்று ஒரு திரிபு முயற்சி எடுக்கிறார்கள். நாம் எப்படி அதை அணுக வேண்டும் என்றால், 42 விழுக்காடு மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த வேளாண்மை பிரிவு, இதற்கு வந்து பொருளாதாரத்தில் முதன்மை பிரிவு என்று சொன்னார்கள், பிரைமரி செக்டர். ஆனால் இந்த முதன்மை பிரிவு இன்றைக்கு 3ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சேவை பிரிவு முன்னிலையில், 3வது பிரிவு முன்னிலையில் 60 விழுக்காட்டை கடந்தோம், தொழில் உற்பத்தி பிரிவு 27 விழுக்காட்டை கடந்தோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வெறும் 108% தான் உள்நாட்டு மாநில உற்பத்தியின் பங்களிப்பு வேளாண்மையாக இருக்கிறது. அந்த 8%த்தில் மீன்வளம், கால்நடை, பால் இவற்றை தவிர்த்து விட்டால் வெறும் 6%. தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் வெறும் 6 விழுக்காடு மட்டுமே வேளாண்மையினுடைய பங்களிப்பு. இது சுதந்திர காலத்தில் 50க்கு மேல் இருந்த இந்த பங்களிப்பு இன்று 6 விழுக்காடாக குறைந்திருக்கிறது என்பதை வல்லுநர்கள் திரித்து இது தொழில் வளர்ச்சி குறிக்கிறது என்று மாற்றிவிட்டார்கள். ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது, அந்த 6 விழுக்காடு பங்களிப்பை கொண்டு 42 விழுக்காடு மக்கள் வாழ்வாதாரம் செய்ய வேண்டும். இன்றைக்கு தற்கொலைக்கு காரணம் தஞ்சை மாவட்டத்தில் அதிகமாக இருப்பதற்கு காரணம் டெல்டாவில். மற்ற மாவட்டங்களிலும் இதே அழுத்தம், இதே பாதிப்பு விவசாயிகளுக்கு இருக்கிறது. ஆனால் மற்ற மாவட்டங்களில் ஒவ்வொரு விவசாய குடும்பத்திலும் ஏதோ ஒரு பணியில் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் இருப்பதனால் அவர்கள் வாழ்வை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தஞ்சை மாவட்டம் அதிக அளவு வேளாண்மையை சார்ந்து இருக்கிற ஒரு சூழல், அதனால் அங்கே பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. இதை அரசும் வல்லுநர்களும் புரிந்து கொண்டு வேளாண்மைக்கு அந்த துறை இதுவரை கடந்த 40 ஆண்டு காலத்திலே தொடர்ந்து கைவிடப்பட்டு வருகிறது, நாட்டளவிலும் சரி மாநில அளவிலும். இல்ல, இப்ப தஞ்சை மாவட்டத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில அதிகமா நடந்ததுனால முழு கவனம் பெற்றிருக்கிறது. ஆனா நாம தொடர்ச்சியா செய்திகளை பதிவு பண்றோம். விழுப்புரத்துல இந்த பிரச்சனை இருக்கிறது, வேலூர்ல இந்த பிரச்சனை இருக்கிறது, ராமநாதபுரத்தில் ஈரோட்டில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில வந்து வாழை சாகுபடி செய்த விவசாயி முறையாக தண்ணீர் இல்ல, மழை இல்லைன்னு தற்கொலை பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட இது பரவலாகி கொண்டிருக்கிறது. கவனம் பெறுவது தஞ்சைங்கிறதுனால அதனால விவசாயத்தினுடைய தொழிலினுடைய ஒரு முக்கிய பிரச்சனையாக இதை அணுக வேண்டும். பாரம்பரியமாக சுழன்றும் ஏற்பினது உலகம், உழுவோர் உலகத்திற்கு ஆணி என்று சொல்லி வந்த அந்த மரபை மாற்றி இன்றைக்கு உழவர்கள் பின்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அரசுகளும் வல்லுநர்களும் உணர்ந்து மீண்டும் ஒரு மீள்பார்வை உழவு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் இது போன்ற நிலைமையை மாற்ற முடியும். பேசலாம். திரு டி. ராமகிருஷ்ணன், நம்ம விவசாயிகள் தற்கொலையில் விவசாயிகள் மரணம் அப்படின்னு பார்க்கும்போது சிறு குறு விவசாயிகள் விவசாய நிலங்களை தங்களுக்கு சொந்தமாகவோ இல்ல ஒத்திக்கு எடுத்து பண்றக்கூடியவங்களை தான் பார்க்கிறோம். ஆனா பாதிப்பு இவர்களை காட்டிலும் விவசாய கூலிகளுக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு களத்துக்கு போகும்போது கூட நம்ம பார்த்த தகவல் என்பது, அவங்க மைக்ரேட் ஆகுறாங்க கேரளாக்கு, ஆனா அங்க டிமானிட்டைசேஷன் பிரச்சனை இருக்கனால அங்கேயும் அவங்களுக்கு வேலை இல்லை, திரும்ப வர்றாங்கன்னு. இப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ற ஃபிகர் இருக்குல்ல, அது ஊடகங்களா இருக்கட்டும் இல்ல அரசுகளா இருக்கட்டும், விவசாய கூலிகளையும் கணக்குல வைக்கிறோமா? விவசாய கூலிகள் அதிகமாக கவனம் கிடைக்கிறது இல்லை, அதுதான் ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் ஒன்று. பட் இப்போது இந்த சமயத்தில் இப்போ பல விஷயங்களை பற்றி பேசணும், அவங்களுக்கு என்ன மாதிரி இப்போது அடுத்தது இப்போ நிவாரணம் கொடுக்கணும் போகணும் அதெல்லாம். பட் இப்போ இந்த விவசாய கூலிகள், அதாவது அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ்க்கு செய்யணும் தான் நம்ம இந்த நெரேகாவை இப்போ நீங்கள் வந்து அதுக்கு வந்து, ஏன்னா நெரேகா இப்போ கடந்த 2-3 வருடங்களாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் குறைந்துபட்டு வந்திருக்கு. ஸோ அதை இப்போ நீங்கள் இப்போ வந்து இந்த வறட்சி நீங்கள் மாநிலம்னு சொல்லிட்டதுக்கு பிறகு அதுக்கு வந்து கொடுத்து அப்போ தான் அவங்களுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ்க்கு, இந்த லேண்ட்லெஸ் லேபருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் மற்றபடி வந்து காம்பன்சேஷன், இந்த கிராப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த நிலம் லேண்ட் ஓனிங் ஃபார்மர்ஸ்க்கு கிடைச்சிடும். பட் இந்த லேண்ட்லெஸ் லேபர் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் கிடைக்கணும்னா அவங்களுக்கு ஏதாவது அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க, அவங்களுக்கு தான் அதிக ஒரு பாதுகாப்பு இல்லாதவர்கள், அவர்களுக்கு நீங்கள் செய்யணும்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டங்களில் அந்த டெல்டாவில் பெரும்பாலும் வந்து தலித்துகள் தான், அப்புறம் பெண்களுடைய பங்கு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஆல்ரெடி வல்னரபிள் செக்ஷன்ஸ். ஸோ இவங்களுக்கு நீங்கள் இது செய்யணுன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட அதனால தான் இந்த நெரேகாவே உருவாக்கப்பட்டது. இப்போ நெரேகா வந்து அது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஆக்கப்பட்டு விட்டது. எனிவே அது ஓகே, அது ஆனது அணுகுமுறை சரியாக தவறாங்கிறது ஓகே. பட் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலில் நெரேகாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து அதுக்கு நீங்கள் இது செஞ்சால் தான் வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அந்த அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம இந்த லேண்ட் ஓனிங் கிளாஸுக்கு தான் கிடைக்குமே தவிர அவங்களுக்கு நேரடியாக ஒன்றும் கிடைக்காது. அதை தான் இப்போ கவனம் வந்து அதை கவனம் கொள்ள வேண்டும் அரசாங்கம். ஏன்னா என்ன ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அப்படி இருக்கக்கூடியவர்கள், அதாவது நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்கள் ஒரே
ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கால்நடைகள் தான். ஆனா கால்நடைகளுக்கு இன்னைக்கு தீவனம் இல்லாத போது அந்த இடத்துலயும் அவங்க கைவிடப்படுறாங்க. நம்ம கேட்கக்கூடிய இந்த மெஷர்ஸ் இருக்குல்ல, இந்த தீர்வு நடவடிக்கைகள்ல விவசாய கூலிகளுக்கான விஷயங்கள் என்னென்னலாம் பொருத்தி பார்க்கப்பட வேண்டும் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அவங்களுக்கு நம்ம நீங்கள் ஒன் திங் வந்து இன்னைக்கு நீங்கள் ஏன்னா அவங்களுக்கு லேண்ட்லெஸ் லேபருக்கு வேறு என்ன இது இருக்குது அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் இப்போ அந்த இந்த சமயத்தில் கடலூரில் பாதிக்கப்பட்ட பொழுது 2011 அப்போ வந்து அவங்களுக்குலாம் வந்து இது பண்ணாங்க. இந்த இன்சூரன்ஸ் கிராப் பண்ணவங்களுக்கு அப்போ தான் முதல் முறையாக பேங்க்கில் கொடுத்து இதெல்லாம் செஞ்சாங்க. பட் இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிலம் இல்லை, ஃபஸ்ட்டு லேண்ட்லெஸ் லேபரர். அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் இதுவும் நெரேகாவும் நீங்கள் இல்லாத பட்சத்தில் அவங்க இன்னும் ஒரு இதுவாக தான் கவனிப்பாரட்டு தான் போயிடுவாங்க. ஸோ அப்போ அதனால் அவங்கள வந்து நீங்கள் ஆனால் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன ஒரே ஒரு சின்ன பாசிட்டிவ் பாயிண்ட்னா கம்பேரிட்டிவ்லி வந்து பேங்கிங் செக்டார் இருக்குது, ஒரு வைட் நெட்வொர்க் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்மல் எக்கானமியில் அவங்கள கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழலாவது இருக்குது. அதை வந்து அந்த ஒரு முயற்சி நம்ம ஒரு மட்டும்தான் இருக்கு. அதாவது அந்த அதை வச்சு திருப்தி அடைக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் வந்து நீங்க இதுக்காக போய் நீங்க பேங்கிங் நெட்வொர்க்லாம் வைக்கிறதுக்கு போல இங்க இருக்கிற நெட்வொர்க் கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவா இருக்கு. ஸோ அதை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு அளிக்கலாம். இல்ல இருந்த நெட்வொர்க்குமே டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கூட்டுறவு வங்கிகள் எல்லாமே முடங்கி இருக்கு, கூட்டுறவு முடங்கி இருக்கு. அதை பற்றி திரு ஜனகராஜன் பேசிட்டு வரேன். திரு ஜனகராஜ், பிரைவேட் லெண்டிங், தனியார் நிதி நிறுவனங்கள் அல்லது தனியார் வட்டிக்கு கடன் கொடுப்பதுன்னு இன்னைக்கு பார்த்ததுலேயே ஒரு 4 இடங்கள்ல 4 விவசாயிகள், ஒருவர் தற்கொலை, 3 பேர் வந்து மாரடைப்பு. அதுக்கு முன்பு நடந்த சம்பவம் ஒரே மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வந்து கடன் கொடுத்தவர்கள் திடீர்னு போயிருக்காங்க, வீட்டுக்கு வந்து கடன் கொடுத்தவர்கள் பாத்திரத்தை எடுத்து வெளியே போட்டுட்டு போயிருக்காங்கன்றதுதான் களத்துல. இந்த நம்ம சொல்ற இந்த ஃபார்மல் லெண்டிங், முறை சார்ந்து கடன் கொடுக்கக்கூடியவர்கள் செயல்பாடும் இந்த முறையற்ற நிதி கடன் கொடுப்பவர்கள் செயல்பாடும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷனல் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த கவர்மெண்ட் சோர்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டி அண்ட் பேங்க்ஸ், அவங்க வந்து கொடுக்கறது வந்து ஒரு விவசாயினுடைய மொத்த தேவையில்லை 10% தான். மீதி 90% தேவை வந்து இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் தான் கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தது இந்த முத்தூட் ஃபைனான்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து எல்என்டின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகன் இன்னும் அப்படி ஒரு 4-5 ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மோட்டர் செப்பரண்டி ஃபஸ்ட்டு ஒரு 500 ரூபாய் நீங்கள் கொடுத்துடணும் இன்சூரன்ஸ்க்குன்னு வாங்கிடுறாங்க. ரொம்ப இன்சூரன்ஸ்க்கு சொல்கிறேன், ஒரு இன்சூரன்ஸ் கட்டணும் அப்படின்னு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த 20 மாதத்தில் நீங்கள் திருப்பி கொடுக்கணும்னா உங்களால் கட்ட முடியலைன்னா நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிறீங்க, இறந்துறீங்கன்னா நீங்கள் எனக்கு கட்ட வேண்டியதில்லை, இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட நான் வாங்கிடுவேன். ஸோ இந்த கடன் வாங்குறேன்னா எனக்கு இன்சூரன்ஸ் கட்டணும். ஆமாம், நீங்கள் கட்டணும். நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பணம் வந்து நீங்கள் அப்புறம் கட்ட வேணா, நான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வாங்கிவிடுவேன். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பணம் கொடுக்குறவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களால கட்ட முடியாமல் போய்ட்டு நமக்கு இந்த பணம் வராது, இடையில அவர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடுது, பணம் வசூலிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியும் வந்து அவங்களால கட்ட முடியலன்னும் போது அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஹார்ட் அட்டாக் வருது. இது வந்து ஒரு வருஷத்தில் நடக்கிறதுல விஷயம் இல்லைங்க. இது நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியலாக பார்க்கும்போது ஒரு தடவை கடன் வாங்கிட்டு இறக்குறது இல்லை. இது அக்யூமுலேட்டட் சோர்ஸ் ஓவர் ஏ லாங் பீரியட் ஆஃப் டைம். நிறைய கடன் வாங்கி ஒரு பெரிய கடன் சுமை, அந்த டெட் ட்ராப்னு சொல்கிறோம் பாருங்கள், அதில் போய்ட்டு மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டெட் எண்டில் போயிட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வரும்போது அவர் ரொம்ப டிப்ரெஸ்டு மூடில் தே கமிட் சூசைட். இது நடக்குது, நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம என்ன செய்யறது? இதுல ஒரு கேள்வி இருக்கு. நீங்க அதிகபட்சமா இந்த கடன் தொகை என்பது ஒரு 80,000, 90,000, 1 லட்சத்துல போய் நிக்குது. அந்த 1 லட்சம் ரூபாய்ங்கிறது வெளியிலிருந்து பார்க்கும்போது பெரிய தொகையா இல்ல, அந்த விவசாயிக்கு பெரிய தொகை தான். ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு அவ்வளவு அழுத்தத்தை, பிரஷர் வந்து அந்த நிதி நிறுவனங்கள் போடல. இல்ல இந்த விவசாயிகள் வந்து 80,000, 1 லட்சம் அதுக்கு மேலேயே. ஏன்னா வந்து ஒரு தடவை 2 தடவை வாங்கினல, நிறைய இடத்துல கடன் வாங்குறாங்க, ஒரு இடம் கிடையாது. ஸோ நிறைய இடத்துல கடன் இருக்கும்போது அவங்கள வந்து இந்த கடன் எப்படி கட்டணும்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கிடையாது, வாரத்துக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, தவணைகள் ஒரு வருஷத்தில் 20 தவணை, 24 தவணை, 36 தவணை அப்படி கட்ட வேண்டியிருக்கும். அப்படி கட்ட முடியலன்னும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை, குரூப்பாக இருப்பாங்க. அந்த குரூப்பில் அவனை ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சுருவாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பு. அந்த 10 குரூப்பில் வந்து சப்போஸ் என்னால் கட்ட முடியல, அந்த குரூப்பில் இருக்கவங்க சேர்ந்து கட்டணும். ஒரு முறை கட்டுவாங்க, 2 முறை கட்டுவாங்க, அடுத்த முறை கட்ட முடியாது. அப்போ ஒரு ஏற்றத்தாழ்வு அவனை ஒதுக்கி வச்சுடுவாங்க. அப்படி ஒரு நிலைமை வரும்போது ஒரு மாதிரி
விரக்தியில் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது, நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் வந்து இன்றைக்கி வந்து டெல்டாவில் நிறைய விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. செம்மல் ஒரு சின்ன விஷயம் உங்களை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியலாக பார்க்குறோம், இதை வந்து அப்படி பார்க்கவே கூடாது. இன்றைக்கி டெல்டாவோட ஃப்யூச்சர் நம்ம பேசுகிறோம், டெல்டாவுக்கு இன்றைக்கி ஃப்யூச்சரே கிடையாது. ரீசன் நான் சொல்ல கேட்டிங்கன்னா, டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான மழை பெஞ்சாலும் கிராப் ஃபெயிலியர் ஆகும், மழை இந்த மாதிரி பெய்யலனாலும் கிராப் ஃபெயில் ஆகும். ஸோ இந்த மிதமான மழை பெய்ய காலத்தில் மட்டும்தான் அவங்களால விவசாயம் பண்ண முடியும். மேட்டூர்லேருந்து தண்ணி வரணும். இது போக நீங்கள் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் பார்ட் ஆஃப் திருவாரூர் போனீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் இஸ் கம்ப்ளீட்லி சலைன், அதிகமான உப்புத்தன்மை. இப்போ வறட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா மே ஜூன் ஜூலையில் வந்து கடல் தண்ணி உள்ள வருது, 20-25 கிலோமீட்டர் உள்ள வருது. அப்போ இந்த சாயிலும் சரி கிரவுண்ட் வாட்டர் வரை சலைன் ஆகிடுது. மழை அதிகமாக பெய்கிற காலத்தில் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளட்டிங் வந்துடுது, அவங்களாம் அப்போ விவசாயம் பண்ண முடியல. என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இதுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணி இது எப்படி இந்த சலனிட்டி எப்படி தடுக்கிறது, அதுக்கு வேறு மாதிரி கிராப்ஸ் என்ன மாதிரி கொண்டு வரது. டெல்டா மாவட்டங்களை வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் 2015 ரொம்ப மழை பெஞ்ச வருடம்னு சொல்கிறோம். அந்த அதிகமாக மழை பெய்கின்ற வருடங்களில் அந்த தண்ணீர் எப்படி சேமித்து வைக்கிறது, வறட்சி காலங்களில் அதை எப்படி இது பண்ணுறது, நிலத்தடி நீர் உப்புத்தன்மை எப்படி குறைக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு விவசாயி எங்க இதுக்கு முன்னாடி போன நிகழ்ச்சியில கூட சொல்லியிருந்தாரு, போன வருஷம் மழையால போச்சு, இந்த வருஷம் மழை இல்லாம போயிடுச்சு. ஆமா, விவசாயி மரணத்துக்கு பின்பு எப்படி 1000 காரணம் இருக்கும், அந்த மாதிரி மண்ணுக்குள்ளும் 1000 காரணம் இருக்கு. ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம், குறுகிற மணிக்கு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். நேர்பட பேசி இடைவேளைக்கு பிறகு தொடரும். சுந்தரராஜன், சூழலியலை காரணங்களை தவிர்த்து விட்டு நம்ம எதையுமே பேச முடியாது. அதுதான் இடைவேளைக்கு முன்பு ஒரு நல்ல பாயிண்ட்டுக்கு திரு ஜனகராஜ் வந்தார். போன வருஷம் மழை பெஞ்சு எல்லாம் வீணா போச்சு, இந்த வருஷம் மழை இல்லாம வீணா போச்சுன்னு. இந்த இடத்திலிருந்து சூழலியல் சார்ந்த உடனடி தீர்வு இல்லை உடனடி பிரச்சனையாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் டெல்டா பகுதியில்? இல்லை, முக்கியமான விஷயம் வந்து அந்த கிராப் செலெக்ஷன் ஆஃப் கிராப்ஸும் தண்ணீர் தான், ரெண்டு தான் முக்கியமான விஷயம். அதிகமாக பிரச்சனை வந்து செலெக்ஷன் ஆஃப் கிராப்ஸ், ரெண்டாவது தண்ணீர் மேலாண்மை. சார்லாம் நிறைய ஒர்க் பண்ணிக்காங்க. நீர் மேலாண்மை வந்து முக்கியமான விஷயம். இன்னைக்கு அவங்களாம் சொல்கிற மாதிரி ஒன்று பெஞ்சு கிடக்குது இல்லை பெய்யாமல் கிடக்குதுன்னு சொல்கிறாங்களா, அது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் கிளைமேட் சேஞ்சு, குளோபல் வார்மிங் இருக்குது. நம்ம வந்து அதை பற்றின ஒரு ஒரு ஸ்டடியே கிடையாது நமக்கு. இனிமேல் வந்து அதிகமான மழை பெய்யும், இல்லை மழையே பெய்யாது, அதான் நம்ம தெரிஞ்சு போச்சு. அப்போ அதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம், அதை பற்றி நமக்கு என்ன ஸ்டடிஸ் இருக்குது, ஷோர் லைனில் வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, எந்த அளவுக்கு சீ வாட்டர் வந்து இன்ட்ரூஷன் உள்ள வந்திருக்கு, 30 கிலோமீட்டர் வரைக்கும் 40 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள வந்து சொல்கிறாங்க, உப்பு நீர் வந்து உள்ள வந்து சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு எந்த மாதிரியான பயிர்களை பயன்படுத்துறது, இது ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச். இன்னொரு விஷயம், நம்ம வந்து இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் இருந்துச்சு, அது வந்து கல்ச்சர்னாலே நம்மளோட பண்பாட்டோட சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ ஃபார்மிங் நம்ம மாறணும். வருடம் முழுவதும் அந்த விவசாயிகளுக்கு தேவையான ஒரு இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கணும். அது வந்து இன்னைக்கு வர்றது கிடையாது. இன்னைக்கு நரேகா பார்த்தாலும் சரி, இல்லை எதை பார்த்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வருது. ரெண்டாவது, விவசாயமே வந்து ஒரு 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 ரொம்ப ஒரு சரியான விஷயமாக படம். இப்போ நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தது தான். எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது சொல்லுவாங்க, எப்படியாவது படித்து வெளியே போயிடறான்னு தான் சொல்லுவாங்க. இதே வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்க, எப்படியாவது படித்து வெளியே போயிரு, இங்கே மாட்டிக்காத நீ. ஏன்னா நீங்கள் இவங்க சொல்கிற எல்லா விஷயங்களும் எங்கள் கிராமத்தில் நடந்து தான் இருக்குது. நீங்கள் ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, தனிப்பட்ட நபர்கள் வந்து கடன் கொடுத்துட்டு எந்த அளவுக்குலாம் கேவலப்படுத்துவான்னு கண்கூட நான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு விவசாயிகள் அந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஜைலான கம்யூனிட்டி. அவங்க வந்து எல்லாத்தையோட மானம் தான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தன் பணம் கேட்டான் அப்படின்னா அதை விட பெரிய அவமானம் வந்து எதுவுமே சொல்லி நினைக்கக்கூடிய சம்பந்தம். அப்போ இப்படிப்பட்ட அவங்க விவசாயிகள்கிட்ட போய் நீங்கள் வந்து இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றி, குளோபல் வார்மிங் பற்றி பேசினா அவங்க வந்து இன்னைக்கு வாழ்றதே அவங்க வந்து கஷ்டமாக இருக்குது. அப்போ இதுக்குண்டான முழு பொறுப்பையும் வந்து அரசாங்கம் தான் வந்து எடுத்துக்கணும். ஸ்டடீஸ் கிடையாது, நீர் மேலாண் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் கிடையாது, கிராப் செலெக்ஷன் கிடையாது, மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்வை இருக்குது. இனிமேல் சார் சொன்ன மாதிரி டெல்டாக்கு வந்து ஃபியூச்சர் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா சாயில் வாட்டர் இன்ட்ரூஷன், தண்ணி வர்றதில்லை, கிளைமேட் சேஞ்ச் நல்லா அதிகமாக மழை பெய்யும். ஸோ இதை எப்படி நாம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம், இதுக்கு என்ன தீர்வு இருக்குது, என்ன ரிசர்ச் இருக்குது, லாங் டேர்ம் பிளானிங் இருக்குன்னு அதை பற்றி தீவிரமாக அரசுகள் வந்து ஆய்வு இருக்கிற எல்லா காரணிகளும் நம்ம கிராஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஆமாம், எல்லாத்துலேயும் பேசி தான் இருக்கும். திரு அங்கே இருக்கக்கூடிய விவசாயி அவரிடம் பேசிட்டு வரேன், திரு காமராஜிடம் பேசிட்டு வரேன். திரு காமராஜ், மழை அதிகமாக பெய்தாலும் பிரச்சனை, மழை இல்லைனாலும் மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற சூழல்ல நிலத்தடி நீரை ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். ஆனா கீழத்தஞ்சையை பொறுத்தவரை நிலத்தடி நீரும் சிக்கலாக இருக்குன்னு செய்திகள் வருகிறது. நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்துவதில் என்ன பிரச்சனை இருக்காங்க? ஐயா, நிலத்தடி நீர் இந்த தடவை வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. பேஞ்சு கிடக்குது இல்லை காஞ்சி கிடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. பெஞ்சாலும் விவசாயத்துக்கு பயன்படும், இல்லை காஞ்சின்னா சுத்தமாக ஒன்றும் பண்ண முடியாது. மழை பெஞ்சுன்னு வச்சு இன்றைக்கி வாட்டர் லெவலு கீழே போயிடுச்சு, குடிக்க கூட தண்ணி கிடையாது.
இன்றைக்கி சாதாரண போர் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போரில் வந்து தண்ணி எடுத்து டிஸ்சார்ஜ் வர்றது இப்போ தண்ணியெல்லாம் ரொம்ப லெவல் கீழே போயிட்டு சாதாரண 30 அடி வாட்டர் லெவலில் இருந்த தண்ணி வந்து இன்றைக்கி வாட்டர் லெவல் வந்து 60 அடிக்கு போயிடுச்சு. ஒவ்வொரு விவசாயம் 100% தான் பம்பு செட்டு சாவடி பண்ணுறாங்க. பம்பு செட்டு சாவடி பண்ணுறவங்க விவசாயிகளுடைய நிலைமையை விசாரித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான நிலை. ஒரு பம்பு செட்டு விவசாயிகிட்ட போய் நான் ஒரு மணி நேரம் தண்ணி கொடுங்கன்னாக்கா அவங்க பங்குக்கே தண்ணி பத்தலை, தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு 4 ஏக்கர் நட்டுருக்காங்க. 4 ஏக்கர் நட்டு நான் பக்கத்தில் 1 ஏக்கர் நான் நிலம் பம்பு செட் இல்லாத ஒரு மணி நேரம் தண்ணி கொடுனாக்கா அவங்க வயலுக்கே தண்ணி இல்லை. இன்னைக்கு கிரவுண்ட் லெவல் அந்தளவு கீழே போயிட்டு. ஏன்னா மழை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பேஞ்சு கெடுத்தாலும் பயிர் போனாலும் இன்றைக்கி குடிக்க தண்ணி கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. அதனால் தண்ணி அடுத்தது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஆடு மாடு கால்நடைகள் குடிக்க தண்ணி கிடையாது. இன்றைக்கி தண்ணி கிடையாது. வயல் வாய்க்காலில் தண்ணி கிடக்கும், குளத்தில் தண்ணி கிடக்கும். எந்த குளத்துலையும் இப்போ தண்ணி கிடையாது, ஆற்றுலையும் தண்ணி கிடையாது. எங்களுக்கு பேஞ்சாலும் பரவாயில்ல, காஞ்சாலும் ரொம்ப எல்லாருமே இப்போ சாகக்கூடிய சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து தண்ணி நிச்சயம் அவசியமாக இனி வந்து உணவு ஒரு பக்கம் இருந்தாலும் குடிக்க தண்ணி தட்டுப்பாடாயிடும் போல இருக்குது. தஞ்சை, நாகப்பட்டினம் இல்லை திருவாரூரினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி போன்ற இடங்கள்ல கடல் நீர் அதிக அளவுல உள்ள வந்துட்டதுனால நிலத்தடி நீர் எல்லாமே உப்புத்தன்மை ஆயிடுச்சு, அதை வந்து பாசனத்துக்கு எந்த வகையிலும் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற நிலைமை அப்படித்தான் இருக்கா? உண்மையாக அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, ஆழத்தில் போயிடுச்சுன்னா தண்ணி வாட்டர் லெவலு 30 அடியில் இருந்துச்சுன்னா மேல் தண்ணியும் எங்களுக்கு ஊறி நல்ல தண்ணியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து ஆழத்தில் போனதுனால கடல் தண்ணி வந்து தண்ணி சால்ட் ஆகிடுச்சு, உப்பாக மாறிடுச்சு. அந்த தண்ணியை வயலுக்கு பயன்படுத்தினோம்னாக்கா பயிர் எரிஞ்சு போயிடுது, இல்லைனா பயிர் கிளம்ப மாட்டுது, இல்லைனா பாசி பிடிச்சி போயிடுது, சரியான மகசூல் கிடையாது. இயற்கை மழையும் எங்களுக்கு மேட்டூர் தண்ணி வந்தால் தான் விவசாயம். இந்த தஞ்சை மாவட்டம் வந்து திருவாரூர் மாவட்டம் வந்து விவசாயம் ஆற்று தண்ணியை நம்பியே சாகுபடி பண்ணோம். போர் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்று தண்ணியை கொஞ்சம் விட்டுவாங்க, போர் தண்ணியை கொஞ்சம் விட்டுவாங்க. இந்த தடவை அது இல்லை, வெறும் போரை வச்சே சால்ட்டு கலந்த தண்ணி ஆகிட்டு, இல்லைன்னா கெந்தக தண்ணி ஆகிட்டு பயிர் எரிஞ்சு போயிடுது, சரியான மகசூல் இல்லாத போயிடுது. நான் மீண்டும் உங்களிடம் பேசுகிறேன். அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப அடிப்படையான பிரச்சனை. இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு மழை இல்லைன்னா நிலத்தடி நீர் தான். அது உப்பாக மாறுது, கடல் நீர் உள்ள வருது அப்படின்னா அது 1 நாள் 2 நாள் நடந்துற விஷயம் இல்லை. பல ஆண்டு பிரச்சனைகள்ல அது இன்றைக்கு அந்த விளைவு ரொம்ப மோசமா இருக்கு. இது எதனால் ஏற்படுகிறது? இதிலாவது அரசிடம் ஏதாவது கொள்கை ரீதியிலான நடவடிக்கைகள் இருக்கிறதா, இல்லை எதிர்பார்க்கலாமா? அதாவது இப்போ இதை வந்து விவசாயம் சார்ந்த ஒட்டுமொத்த பிரச்சனையாக பார்க்கும்போது நீர் மேலாண்மை மிக மிக ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ இதில் வந்து இப்போ வேளாண்மை வந்து இன்றைக்கு சமூகத்தால் மதிக்கப்படாத ஒரு தொழிலாக, வருவாய் இல்லாத ஒரு தொழிலாக, அடுத்த தலைமுறை யாரும் வேளாண்மைக்கு வர விரும்பாமல், இன்றைக்கு வேளாண்மையில் 1-2 படித்தவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் வேறு வாய்ப்பு கிடைக்காதனால்தான் வேளாண்மையில் இருக்கிறார்களே தவிர விரும்பி வேளாண்மையில் இருப்பவர்கள் மிக மிக குறைவு. அடுத்த தலைமுறை வேளாண்மைக்கு வர விருப்பம் இல்லை. இந்த பிரச்சனைகளை வந்து திட்ட கமிஷன் ஆய்வு செய்து ஒரு 10 முக்கிய காரணங்களை சொல்லியிருக்கு வேளாண்மை தொழிலை ஏன் நசிந்து வருகிறதுன்றது. அதில் வந்து ஒன்று, சராசரியான நில உடைமை பரப்பு தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. தமிழ்நாட்டு அளவில் ஒரு சராசரி விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் தான் இருக்குது. இந்திய அளவில் அது 2.5 ஏக்கர். இது வந்து ஒரு வயபிலிட்டி இல்லாத, லாபம் ஈட்டக்கூடியாத ஒரு சூழலை இட்டு செல்கிறது. இடுபொருட்களின் விலை கடந்த 20 ஆண்டுகளில் பன்மடங்காக உயர்ந்து விவசாயிகளினுடைய சக்திக்கு எட்டாத அளவிற்கு இடுபொருட்களினுடைய விலை போயிருக்கு. மண்வளம் தொடர்ந்து அதிக ரசாயனங்களை, அந்த கம்பெனிகளினுடைய விரிவாக்கத்தின் காரணமாக தேவைக்கு அதிகமான ரசாயனங்களை, அவர் நண்பர் சொன்னது போல இயற்கை வேளாண்மை முற்றிலும் புறந்தள்ளிவிட்டு இந்த ரசாயனம் சார்ந்த வேளாண்மையை தொடர்ந்து ஒரு 40 ஆண்டுகள் செய்திருந்தாலும் மண் வளம் கெட்டு போய்விட்டது. அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்தப்படாமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிற ஒரு காரணம். 2 முக்கிய காரணம், விளைபொருளுக்கு, விவசாயினுடைய விளைபொருளுக்கு, இடுபொருள் ஒரு பக்கம் அதிகமான விலையாகிறது, இவருடைய விளைபொருளுக்கு சந்தையிலே வந்து ஒரு உரிய விலை கிடைக்காமல் பல நேரங்களிலே விவசாயிகள் தத்தளிக்கிறார்கள். கடன் சுமையிலே விவசாயிகள் தத்தளிப்பு, அது ஒரு மிகப்பெரிய இது. இதற்கு மேலாக இந்த மழை ஒரு பக்கம், வெள்ளம் அதாவது வறட்சி ஒரு பக்கம் பாதிப்பது, விளைநிலங்கள் வீட்டுமனைகளாகவும் விளைநிலங்களுடைய இன்ட்ரூஷன் கையகப்படுத்தப்படுவது, நீர்நிலைகளுடைய ஆக்கிரமிப்பு, பராமரிப்பு காலங்காலமாக விடப்பட்டு விட்டது. குறுக்கிட மன்னிக்கணும், நீங்க சொன்ன காரணங்கள் பொதுவாக வேளாண். நான் ரொம்ப பர்டிகுலரைஸ் பண்ணி பேசுறேன். இன்னைக்கு திருவாரூர் பகுதியில தான் எங்க குழு இருந்து, நிர்வாக ஆசிரியர் தொடங்கி செய்தியாளர்கள் எல்லாம் இருந்து செய்தறித்து பல்வேறு விஷயங்கள் அனுப்பியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமா நான் பார்த்தது, இந்த நிலத்தடி நீர் உப்புத்தன்மையாக மாறியது. அது குறிப்பா கீழே தஞ்சை, நாகப்பட்டினம். அதை தான் சொல்ல வரேன். அதாவது அதற்கு என்ன மாதிரியான திட்டங்கள்? அதை தான் சொல்ல வரேன். இப்போ இந்த நிலத்தடி நீரை நாம் இது பண்ணுவதற்கு பல்வேறு தொழில்நுட்ப காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அரசாங்கம் இதை புரிந்து கொண்டதே தவிர இதற்கான முதலீடுகளை செய்யவில்லை.
முதல்ல வந்து நிலத்தடி நீர் வளத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் மொத்தம் இருக்கிற நீர்நிலைகளை தொடர்ந்து புனரமைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 45,000 ஏரி குளங்கள், பாசன குளங்கள், சிறு பெரு குளங்கள் இருக்கின்றன. இந்த 45,000-ல் 15,000 ஏரிகள் வந்து பொதுப்பணித்துறையால் பராமரிக்கப்படுகின்ற பெரிய ஏரிகள். ஆனால் கடந்த 20 ஆண்டு காலத்தில் இந்த 15,000 பெரிய ஏரிகளில் 5,000 ஏரிகள் மட்டுமே பராமரிக்கப்பட்டு தூர்வாரப்பட்டிருக்கின்றன. உலக வங்கி திட்டம், ஐஎம்எம் திட்டம் போன்ற. மீதி இன்னும் பராமரிக்கப்படவில்லை. மீதமுள்ளவை உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ளவை ஒரு 29,000 ஏரிகள் இருக்கின்றன. இப்போ இது ஒரு உதாரணம் சொல்ல, அரசு முக்கியத்துவம் எடுத்தால் சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட தெலுங்கானா அரசு அவர்களிடம் இருக்கிற 45,000 சிறு பெரு ஏரிகளை 5 ஆண்டுகளில் புனரமைப்போம் என்று 20,000 கோடி திட்டத்தை தொடங்கி இதுவரையில் 1000 ஏரிகளை போட்டு தீவிரமாக செய்கிறாங்க. 200 TMC சேர்ந்துட்டாங்க. ஆனால் நாம் இதை பிரச்சனை புரிந்து கொண்டும் கூட இலவசங்களை கொடுப்பதிலும் அவ்வப்போது ஏதோ துயருக்கு மருந்து கொடுக்கிற காரியத்தில் தான் இருக்கிறோமே தவிர நீண்ட கால நீர் மேலாண்மை திட்டங்களை நாம் செயல்படுத்தவில்லை. தொடர்ந்து பேசலாம். திரு டி. ராமகிருஷ்ணன், நம்ம காரணங்கள் அரசுகள் ஏன் செயல்படவில்லைன்னு கேட்கும்போது அரசுகள் நிச்சயமா செயல்படாமல் இருக்காது. ஆனால் செயல்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போலாம். இந்த டெல்டாவினுடைய விஷயத்துல அரசுகள் செயல்படாமல் இருப்பதற்கு என்ன காரணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது காரணங்கள், அதாவது அவர் சொன்ன மாதிரி பல காரணங்கள் இருக்கு, நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அது பட் என்னை பொறுத்தவரையிலும் நம்ம அரசியல், அதாவது நம்ம தேர்தலில் நம்ம ஜெயிக்கணும் ஒவ்வொரு கட்சியும். ஸோ இதை நம்ம வந்து மனசில் வச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இந்த தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இந்த திருவாரூர் இங்கெல்லாம் வந்து ரொம்ப தண்ணி கீழே போயிடுச்சு, உப்பு தண்ணி வந்துடுது அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பவர் சப்ளை ஸ்கீம் வந்து 1984 இருக்குது. 90 முதல்ல சிறு குறு விவசாயிகள் இருந்து அப்புறம் பெரிய விவசாயம். இப்போ இது வந்து அந்த எதுக்காக, அந்த எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதோ இப்போ அதில் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் வந்து அதாவது ஒரு இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆஸ் வெல் அஸ் வாட்டர், அதாவது தண்ணி வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ அந்த தண்ணி வேஸ்ட் ஆகிறத பற்றி கவலை இல்லை. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணால் கவலை இல்லை. இப்போ அந்த ஃப்ரீ பவர் சப்ளை ஸ்கீமை தொட முடியுமா? ஒரு அரசியல் கட்சி தொட முடியுமா? ஆளுங்கட்சியோ அது பேச முடியாது. ஸோ நீங்கள் இப்போ இது ஒரு காரணமாக போயிடுது. அதாவது இதை பற்றி பல 15-20 முன்னாலே எங்கிட்ட இருக்கிற புள்ளி விவரங்கள்ல 2012ஆம் ஆண்டுக்கு பிறகு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி எங்கேயுமே கொடுக்கல, எல்லாமே கொடுக்கல. பட் இது 20 லட்சம் பம்ப் செட் இருக்கு, 20 லட்சம் பம்ப் செட் இருக்கு. நீங்க அதாவது நீங்க இதுக்கு மேல நீங்க இப்போ 40,000 ஒரு கணக்கு வச்சிருக்காங்க, வருஷம் 40,000 கொடுக்கணும் அப்படின்லாம். பட் அது இது இல்லை. அதாவது நீங்க வந்து ஏன் இந்த பாதிப்பு நடைபெறுது, இதை நம்ம வந்து ஒரு நேர்மையாக நம்ம வந்து இதை அணுகணுமே தவிர இப்போ இதில் வந்து இப்போ இதை நான் என்ன சொல்கிறேன், ஃப்ரீ பவர் சப்ளை ஸ்கீமை நீங்கள் எடுக்கணும்னு நான் சொல்லலை, அது ஒன்றும் ரியலிஸ்டிக்காக அப்படின்னு. ஆனால் இப்போ இனிமேலாவது நீங்கள் இந்த தண்ணீரும் இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த மின்சாரத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பயன்படுத்துகிறீங்களென்றால் இந்த மாதிரியான விளைவுகள் இருக்குது. ஸோ அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. பட் ஆனால் வந்து அது அந்த உதவியை, அந்த வசதியை பயன்படுத்தும் பொழுது அது வந்து நம்மளுக்கு இது பண்ணதில்லை. ஸோ இது ஒரு என்னை பொறுத்தவரையும் முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது, அந்த எலக்டோரல் பாலிட்டிக்ஸ், எலக்டோரல் கெயின்ஸ் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு அரசியல் கட்சிகள் இயங்கும் பொழுது இந்த நம்ம நாட்டில் வந்து பெரிய முன்னேற்றம், நீங்கள் காரணங்கள் எல்லாம் நீங்கள் பெரிய செமினார் வச்சு நீங்கள் டிஸ்கஷன் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். பட் இந்த பாலிசி மேக்கிங் வரும் பொழுது எனக்கு வந்து இந்த எலெக்ஷன் தோத்துருவோம், எதிர்கட்சிக்காரன் என்னை பற்றி பேசுவான் அப்படின்ற பொழுது ஒரு இதுவாயிடுது. பட் இவர் ஜனகராஜன் ஒன்று சொன்னார் இந்த கடன் சுமை பற்றி. கடன் சுமையில் என்னன்னா, இப்போ இந்த தடவை வந்து இந்த அரசாங்கம் வந்த பிறகு 2016 வந்ததுக்கு பிறகு ஒரு அந்த கோஆப்ரேட்டிவ் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,850 கோடி அவங்க இது பண்ணாங்க, வெய்வ் பண்ணாங்க. இது ஒரு பக்கம். நீங்கள் இப்போ இந்த கிராப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 900 கோடி, தட் இஸ் 900 crore, 400 கோடி தமிழ்நாடு அரசாங்கம், 400 கோடி மத்திய அரசாங்கம், 100 கோடி ப்ரீமியம் கட்டுறாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு டெட் ரிடம்ஷன் ஃபண்ட் மாதிரி, அது மாதிரி, அதாவது அவங்க இந்த மாதிரி ஒரு இன்டெட்டட்னஸில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த வெய்வ் பண்ணுறது அது பாட்டு இருக்கட்டும், அது நீங்கள் அது வந்து அரசியல் நோக்கத்தை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. பட் இந்த மாதிரி ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு ஃபண்டை வச்சு நீங்கள் இவர் சொல்கிறாரு இல்லையா, இப்போ அவர் நம்ம நண்பர் சுந்தரராஜ் சொல்கிற மாதிரி அவங்க அதாவது இப்போ தனியார் இது லெண்டர்ஸோ இல்லாட்டா வந்து இன்ஃபார்மல் லெண்டர்ஸோ, ஸோ இவங்களுக்கு இந்த ஜென்யூனாக அஃபெக்ட் ஆகிற ஃபார்மர்ஸ்க்கு ஏதாவது அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் ஒரு நிதியை வச்சு அது மூலமாக ஒரு நிவாரணம்,
இப்போ வந்து சிஎம் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் வைக்கிறீங்க, அது மாதிரி ஒரு நிவாரண நிதியை உருவாக்கி நிரந்தரமாக உருவாக்கி இந்த மாதிரி வரவங்களை நீங்கள் ஒரு நாம்ஸ் வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாம் ரொம்ப அரசாங்கம் கிட்ட எல்லா வசதிகளும் இருக்குது, எப்படி நீங்கள் ஸோ அந்த மாதிரி வைத்தீர்கள் என்றால் அதுக்கு ஒரு இது கிடைக்கலாம். திரு ஜனகராஜ், திரு தனவேல் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். நம்மளுடைய பிளானிங் கமிஷன் சில விஷயங்களை சொல்லியிருந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட், நிலப்பகிர்வு என்பது மிக மிக குறைவுன்னு. நம்ம காமராஜர் காலத்தில் நிலச்சீர்திருத்தம் கொண்டு வந்தோம், ஸ்டாண்ட் 15 ஹெக்டேர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய பார்த்து பேசியிருக்கிறோம். அப்போ இது எதுவுமே களத்தில் வேலை செய்யலையா? நிலப்பகிர்வுக்கும் இப்போ நடக்கிற தற்கொலைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நிலப்பகிர்வுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையான லேண்ட் ஓனர்ஷிப் பார்க்கலாம். ஒன்று கோவில், மடம், ஒரு சில பெரிய விவசாயிகள் அவங்ககிட்ட ஒரு 40% லேண்ட் ஓனர்ஷிப் இன்னும் அங்கே தான் இருக்குது. டெல்டா பொறுத்த வரைக்கும் அது மாறலை. ஆனால் அதோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்க்கும்போது சிறு குறு விவசாயிகள் தான். 2 ஏக்கர் 2.5 ஏக்கர், 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் அந்த மாதிரி வச்சிருக்கிற விவசாயிகள் நிறைய. இடைப்பட்ட பகுதி இருக்க பாருங்க, இந்த மிடில் ஃபார்மரோட கேட்டகரி அங்கே கிடையாது. ஆனால் வேறு மாவட்டங்களை நீங்கள் பார்க்கலாம், இந்த மாவட்டத்தில் கிடையவே கிடையாது. ஸோ அதை தவிர ஒரு சிக்கலான விஷயம் டெல்டாவில் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலமற்ற விவசாயிகள் ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டிலே நிலமற்ற விவசாயிகள் எங்கே அதிகமாக இருக்கிறாங்கன்னா தஞ்சாவூர் தான். ஒவ்வொரு சில கிராமங்கள் 40% 50% ஆஃப் தி பாப்புலேஷன் லேண்ட்லெஸ் பாப்புலேஷனாக இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 25%. எந்த கிராமத்தில் போனாலும் குறைஞ்சபட்சம் 4ல் 1 பாகம் நிலமற்ற விவசாயிகள். ஸோ இந்த ஒரு ஏழ்மை நிறைந்த ஒரு டெல்டாவில் இந்த மாதிரி ஒரு சிக்கலான விஷயத்தில் ஒரு கடன் அப்படிங்கிற ஒரு சுமை வரும்பொழுது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபேக்ட் அந்த தனவேல் சொன்ன மாதிரி சொல்லாமல் பிளானிங் கமிஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் செக்டர் ஹஸ் பிகம் அ ரெசிஜுவல் செக்டர். ஸோ ஒரு காலத்தில் சுதந்திரம் வாங்குகிற சமயத்தில் அக்ரிகல்ச்சர் பிரதான ஒரு தொழிலாக இருந்தது, பிரைமரி செக்டராக இருந்தது. அது மாறி கடந்த 60 வருடங்களில் அக்ரிகல்ச்சர் செக்டர் ஹஸ் பிகம் அ ரெசிஜுவல் செக்டர். பணம் ஒதுக்குறது கூட, நிதி ஒதுக்குறதுல கூட எல்லாத்துக்கும் ஒதுக்கிட்டேன்னா மீதி இருந்தால் அக்ரிகல்ச்சருக்கு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தான் இது கடன் தள்ளுபடி பண்ணுறோமோ, அது பண்ணுறோமோ, இது பண்ணுறோமோ, ஒரு பிளான்டு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்டா அப்படிங்கிறது இட்ஸ் அ பிளைன் ஷீட் ஆஃப் லேண்ட். ரொம்ப ஒரு அன்டிலேட்டட் டொபாகிராஃபி கிடையாது. நாகப்பட்டினம் மாவட்டம் நீங்கள் சொல்கிற இந்த கீழ் தஞ்சை பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷன் லெவல் மேக்ஸிமம் 6 மீட்டர் 7 மீட்டர் அந்த லெவலில் தான் இருக்கும். இந்த அக்கார்டிங் டு தி லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன், அந்த லோ எலிவேஷன் கோஸ்டல் ஜோன் ஒன்று சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த 7 மீட்டருக்கு உள்ள இருக்கிற இடங்கள் ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கடல் மட்டத்தை தான் நீங்க சொல்றீங்க. கடல் மட்டத்திற்கும் விவசாய நிலத்துக்குமான அந்த தூரம், ஆமா, உயரம் இன்னும் பார்த்தீங்கன்னா 70% 80% லேண்ட் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. கடல் மட்டத்துக்கு மிக அருகில் இருக்கு, ரொம்ப அருகில் இருக்கு. 7 மீட்டர் எலிவேஷன்ல இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு 25% 30% லேண்ட் கடல் மட்டத்தில் அது கீழே வேற இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம். அது ரீசன் கேட்டிங்கன்னா நமக்கு செடிமெண்ட் டெபாசிட்னு ஒன்று இருக்குது. ஆற்றில் தண்ணி வரும்போது மேலேருந்து மணல் வரணும், செடிமெண்ட் வரணும். அந்த செடிமெண்ட் ரெகுலராக வந்துகிட்டே இருந்தால் அந்த டெல்டாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த செடிமெண்ட் ஃப்ளோ இஸ் 0, வரவே இல்லை. ஏன்னா டேம் கட்டிட்டோம், ஃபுல்லாக டேம், அங்கங்கே டேமு, செக் டேமு, குட்டி குட்டி டேமு நிறைய கட்டுறதுனால அந்த செடிமெண்ட் ஃப்ளோ வரதில்லை. மேட்டூர் டேமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு வருடமும் 0.4% ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி குறையுது. ஏன்னா அந்த செடிமெண்ட் ஃபுல்லாக மேட்டூர் டேமில் இருக்குது. அதனால ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்கு. ஆனால் அந்த செடிமெண்ட் இங்கே வரதில்லை, அங்கே ஸ்டோரேஜ் குறையுது, இங்கே நமக்கு டெல்டாவோடைய கீழே வேற போயிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டெல்டா சிங்கிங்னு சொல்கிறோம். ஸோ வி ஹவ் காட் அ சிங்கிங் டெல்டா. ஸோ in another 30 years time, 30 வருடங்களில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 50% 60% லேண்ட் கடலுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு டேஞ்சர் இருக்குது. இதை பற்றி எத்தனை பேருக்கு இன்றைக்கி விழிப்புணர்வு இருக்குது? இது தெரியும்? இந்த விஷயம் பற்றி அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம், முதல்ல கேள்விப்பட்டிருக்கிறாங்களா இந்த விஷயம்? இதெல்லாம் போக கடல் தண்ணி வரதுங்கிறத மட்டும்தான் இப்போ பார்க்குறோம் உள்ள. இது இப்போ இன்னைக்கு இப்போ ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இன்னைக்கு அந்த சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அடுத்த 30 வருடங்களில் இந்த நிலமே உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால தான் டெல்டா அதனால தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு இடத்துல மிகப்பெரிய கேள்விக்குறியோட இருக்குது. இதுக்கு உடனடியாக நம்ம வார் ஃபுட்டிங்கில் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உடனே இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதனா போய் தடுத்தாகணும். இல்ல நீங்க மேட்டூர் அணையில சேர்ற அந்த சில்ட் மண்ணை சொல்றீங்க, ஆத்துல சேர்ற மண்ணை எடுக்கிற விவசாயி கைது செய்யப்பட்டு பாத்துட்டு இருக்கோம். நான் இறுதி கருத்தில் கேட்கிற நேரத்தில் இருக்கேன். நாளை ஒரு மரணம் நிகழக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு கூட எனக்கு மனம் இல்லை. ஏன்னா அடுத்த நொடி ஒரு மரணம் நிகழ்ந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இங்க இருக்கிறது.
அதனால் ரொம்ப சுருக்கமாக உங்கள் இறுதி கருத்தில் திரு சுந்தரராஜனும் தொடங்குறேன். இந்த மரணங்கள் அடுத்த நொடியும் நிகழாமல் தடுக்க உடனடியாக என்ன செய்யப்பட வேண்டும்? உடனடியாக ஒட்டுமொத்த கடன் பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நேஷனலைஸ் பேங்காக இருந்தாலும் சரி, கோஆபரேட்டிவ் இருந்தாலும் சரி, பிரைவேட் லெண்டர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாரும் போய் விவசாயிட்ட போய் பணம் கேட்டு கேட்கக்கூடாத விஷயத்த ஒரு ஜியோவே பாஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. எவ்வளோ எதுக்கோ ஜியோ போடுறாங்க, ஒரு ஆர்டினன்ஸாக போட்டு ஒரு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆர்டினன்ஸாக போட்டு விவசாயிகளிடம் இந்த யாரும் போய் பணம் கேட்கக்கூடாது. முதல் விஷயத்தை வந்து அரசாங்கம் வந்து உறுதிப்படுத்தணும். விவசாயிகளுக்கு ஏன் கடன் வருதுன்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு முன்னாடி வந்து விவசாயிகள்கிட்ட வந்து விதை இருந்துச்சு, அவங்க சொந்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி விதை வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்புறம் உரம்ங்கிற கான்செப்டே கிடையாது, எல்லாமே இயற்கை உரம் தான். இன்றைக்கி உரத்தை காசு கொடுத்து வாங்குறாங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு யூரியா வாங்க, எக்கலெக்ஸ் வாங்கன்னு சொல்லி அரசாங்கமே இது பண்ணுச்சு. ஸோ உரம் காசு வாங்க, தண்ணி காசு கொடுத்து வாங்க முடியாது. இவ்வளோத்தையும் செஞ்ச பிறகு அவங்க செய்கின்ற பொருளுக்கு விலை கிடைக்குதா கிடையாது. இன்றைக்கி டிமானிட்டைசேஷனால் மட்டும் 40,000 ரூபாய் ஒரு டன் வித்த கேரட் இன்றைக்கி 20,000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ இந்த லாஸ்ட் நேர் இந்த காஃபின் அந்த சவப்பட்டியோட கடைசி ஆணி வந்து டிமானிட்டைசேஷன் தான். விவசாய தற்கொலையோட சவப்பட்டி கடைசி ஆணி வந்து இந்த டிமானிட்டைசேஷன். அப்போ ஒட்டு மொத்தமாக சுற்றி அழிக்கக்கூடிய விஷயத்தில் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு அரசாங்கமும் சரி எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு கிளம்புகின்ற காலகட்டத்தில் இருக்கும். சார் சொன்ன விஷயங்கள்லாம் அரசாங்கத்துக்கு தெரியுமா கூட தெரியாது. எனக்கு அதை பற்றி மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணி அதுக்கு ரெமிடியல் மெஷர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எடுத்தே ஆகணும். சென்னையில் 1 கிலோ கேரட் 10 ரூபாய்க்கு விற்கிது. கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த விவசாயத்தினுடைய இந்த கடன் சுமை இந்த ஒரு ஆங்கிளில் மட்டும் பார்க்காம நீண்ட கால விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் முதல்ல வந்து நீர்நிலைகள் மேம்பாடு, நீர் பராமரிப்பு, நீர் சேமிப்பு, நிலத்தடி நீர் செறிவூட்டல், இதற்கு வந்து அரசு முக்கிய கவனம் செலுத்தி அதிக பொது நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இடுபொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அரசு முக்கிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைக்கு மிக முக்கிய தேவை மார்க்கெட்டிங் ரிஃபார்ம்ஸ். உரிய விலை பொருள் விவசாயிகளுக்கு கிடைக்காத நிலை இருக்கிறது சந்தையில். அதை உரிய விலை கிடைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கணும். இதில் சமீபத்தில் நிதி ஆயோக் ஒரு ஆய்வில் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு அணுக்கமாக இருக்கிற மாநிலங்களில் 20வது இடத்துக்கு போயிட்டுது. இது வந்து மகாராஷ்டிரா முதல்லையும், குஜராத் 2வது, ராஜஸ்தான் 3வது நிலையில் இருக்குது. அதாவது ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்டுங்கிற ஒரு கணக்கெடுப்பு மத்திய அரசினுடைய நிதி ஆயோக் எடுத்து தமிழ்நாடு 20வது இடத்து. ஆக விவசாயிகளுக்கு அணுக்கமான கொள்கை முடிவுகளை எடுக்கிற அரசும் அதில் முனைப்பாக இருக்க வேண்டும். இந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து அவர்களுக்கான இந்த கடன் சுமை தவிர்த்தல் அரசு ஒரு ஒட்டுமொத்த முடிவு எடுத்தால் தான் நீண்ட காலம் விவசாயம் லாபகரமான தொழிலாக அமையும். ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு அதாவது இப்போது நீரை குறைவாக பயன்படுத்தி நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பல ஆண்டுகளாக பேசப்படுகிறது. இப்போ ராஜஸ்தான், குஜராத், அதே மாதிரி தெலுங்கானா, இந்த மாதிரி மாநிலங்களெல்லாம் இப்போ ராஜஸ்தான், குஜராத்தில் ரொம்ப அதுக்கான முயற்சிகளாக நன்றாகவே நடந்து கொண்டுறாங்க. ஸோ அந்த அனுபவங்களை நம்ம பெறணும். ரெண்டாவது, இந்த லேண்ட் ஹோல்டிங் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ஆயிருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு லேண்ட் கன்சாலிடேஷன் செய்ய வேண்டியிருக்கோம். அது எந்த மாதிரி ஒரு அமைப்பு மூலமாக செய்ய போறீங்க? ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸா, வேற மாதிரியா? அதை பற்றியும் வந்து அரசாங்கம் நிலச்சீர்திருத்தம் பற்றியும் நில சீர்திருத்தம், அதாவது இப்போ வந்து சின்னதாக இருக்கிறதுனால தான் நீங்கள் பெரிய பெரிய மிஷின்ஸ் வச்சு செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு விமர்சனம், ஒரு குறைபாடு இருக்குது. ஸோ அதை எப்படி நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க அரசாங்கம் சிந்திக்கணும். தொடக்கத்தில் திரு சுந்தரராஜன் சொன்ன மாதிரி எத்தனையோ மரணங்கள் அங்கங்கே நிகழ்ந்தாலும் யாருடைய மரணத்தை எப்படி டேர்ம் பண்ணுன்னு இருக்கு. ஒரே ஒரு விவசாயியாக இருந்தாலும் விவசாயம் செய்ய முடியாமல் தற்கொலை பண்ணுறாங்கன்னா நிச்சயம் தேசிய அவமானம் தான். அந்த அவமானம் விரைவில் துடைக்கப்படட்டும். இந்த நிகழ்வு கலந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு